Hi guys. ஸோ டுடே நம்ம வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப் டு திஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் என்னுடைய பாஸ்ட் வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வில் கெட் டெஃபினெட்லி சம் ஐடியாலஜி. ஸோ இன்னைக்கு ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் கம்பெனி கோட்ஸ் ஃபார் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இதனுடைய டீ கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா OMSY இஸ் த டீ கோட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு டேரெக்டாக போகணுன்னா ஃப்ரண்ட்டில் \n போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் OMSY. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் பொசிஷன் போய்க்கோங்க, உங்களுடைய கம்பெனி என்னவோ அதை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கம்பெனி வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் உங்களுடைய கம்பெனி எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இயர் அப்படிங்கிறதுல இந்த வருஷம் நம்ம என்ன இயரோ அதை கொடுத்துக்கணும். இங்கே PE அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கரண்ட் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க SAPல அப்படின்னா ஃபினான்ஷியல் பீரியட் மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃபினான்ஷியல் பீரியட் அப்படின்னு சொன்னேல நமக்கு ஏப்ரல் தான் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வரும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்ன மந்தில் இருக்கோம்னா செப்டம்பரில். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ அப்போ இங்கே பீரியடில் நான் என்ன கொடுக்கணும்னா 6 அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். FYR அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர், MP அப்படின்னா பாஸ்ட் மந்த்து, FYRனா ஒன்ஸ் அகெயின் ஃபினான்ஷியல் இயர், LM அப்படின்னா லாஸ்ட் மந்த், ABP அப்படின்னா அலோ பேக்வேர்ட் போஸ்டிங், அதாவது 6th மந்த் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, ஐ மீன் செப்டம்பர். இதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டோன்ட் அலோ பேக்வேர்ட் போஸ்டிங் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் டேட்டாவை சேவ் பண்ணணும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா பீரியட்ஸுங்கிறது நம்ம நார்மலாக ஜான் வந்து 1ன்னு எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஃபினான்ஷியல் பீரியடுங்கிறனால ஏப்ரல் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் மெயின்டைன் கம்பெனி கோட் ஃபார் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா MRP அப்படின்னா நத்திங் பட் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா எந்த பர்சன் ஓவராலாக இன்சார்ஜ் ஃபார் திஸ் மெட்டீரியல், என்டையர் மெட்டீரியலுக்கு யார் இன்சார்ஜ் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்ப்போம். ஸோ இதனுடைய பாத்வே SPRO, IMG and then ப்ரொடக்ஷனில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங். ஓகேவா? ஸோ அந்த மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங்கில் மாஸ்டர் டேட்டா. ஸோ அந்த மாஸ்டர் டேட்டாவில் டிஃபைன் MRP கண்ட்ரோலர். ஸோ இதுதான் இதனுடைய பாத். ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறோன்னா நியூ என்ட்ரிஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் பிளான்ட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல SAP1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட் நேமை கொடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம மெட்டீரியல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இதில் டிஸ்போனண்ட் அப்படின்னா பர்சன் ஹூ இஸ் ஓவரால் இன்சார்ஜ் ஃபார் த மெட்டீரியல் அலோகேட் பண்ணுறது, இதில் என்ன வேணால் இருக்கட்டும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ரெசிபியன் நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய நேமை கூட கொடுத்துக்கலாம். பிஸ்னஸ் ஏரியானா எந்தெந்த லொக்கேஷனில் நம்மளுடைய மெட்டீரியல் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஏரியாவில் கொடுத்துக்கலாம். ப்ராஃபிட் சென்டர்னாலும் அந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் எனக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ ரெசிபியன் டைப்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை எந்த மாதிரி டெசிக்னேட்டட் பர்சனுக்கு யூ ஆர் சென்டிங் த மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் ரெசிபியன் டைப், அதனுடைய அப்ரிவேஷனை ரெசிபியன்ட் அப்படிங்கிறதுல கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் அந்த பிளான்ட்டும் MRP கண்ட்ரோலர்ஸும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு யூ கேன் சேவ் த டேட்டா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங். சிம்பிளாக சொன்னால் எந்த பர்சன் இதுக்கு இன்சார்ஜோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த மெட்டீரியல்னாலும் அந்த பர்சன் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெட்டீரியல் க்ரியேஷன். ஸோ இதனுடைய டீ கோட் பார்த்தீங்கன்னா MM01 அப்படிங்கிறது தான் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறதுக்கான டீ கோட். அதை வியூ பண்ணணும் அப்படின்னா MM02, எடிட் பண்ணலாம், வியூவும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வியூ மட்டும்தான் பண்ணணும், எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது அப்படின்னா MM03. ஸோ க்ரியேஷன்னா MM01, எடிஷன் அப்படின்னா MM02, வியூவிங் பர்பஸ் அப்படின்னா MM03. ஓகே, 01, 02, 03 கிரியேஷன், எடிஷன், வியூ. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மெட்டீரியல் நேம் ஏதாச்சும் நான் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட். ஸோ இண்டஸ்ட்ரி செக்டர் அப்படிங்கிறத யூ கேன் செலக்ட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி செக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மெட்டீரியல் டைப் வரும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி செக்டரும் மெட்டீரியல் டைப்பும் சிங்க் ஆனால் தான் நமக்கு அந்த மெட்டீரியல் பேஜ்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணும், இல்லைனா நமக்கு எரர் மெசேஜ் வரும்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியலோட நேம் குடுத்துக்கோங்க. அது எந்த இண்டஸ்ட்ரி செக்டார் கீழ வருதுங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் டைப்ப நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஜஸ்ட் நான் கன்டின்யூ குடுக்குறேன். உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னா, ஜஸ்ட் ஒரு வார்னிங் மெசேஜ் தான் வருது. நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நீங்க என்டர் குடுத்தாலும் உங்களுக்கு ஒரு இந்த மாரி செலக்ட் வியூஸ்ன்னு வரும். அப்படி இல்லன்னா மேல இருக்கு பார்த்தீங்களா, செலக்ட் வியூஸ் அப்படி குடுத்தாலும் உங்களுக்கு வரும். இல்லன்னா ஆர்கனைசேஷனல் லெவல் டேட்டா எந்த ஃபார்மேட்ல வேணா யூ கேன் கெட் இன்டூ த ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீன் என்னன்னா, இந்தந்த காலம்ஸ்லாம் எனக்கு வேணும். இந்தந்த காலம்ஸ்க்குள்ள உங்களுக்கு மேண்டேட்டரி ஃபீல்ட், நான் மேண்டேட்டரி ஃபீல்ட்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பிக் பண்ணிட்டு கிரியேட் வியூஸ் செலக்டட் அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணதுக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்லைனா வியூ செலக்டட் ஒன்லி ஆன் ரெக்வஸ்ட், நான் ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும் செலக்ட் பண்ணுங்க அப்படி. ஆனால் ஏதாச்சும் ஒரு ஆச்சு நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போக முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து என்னென்னா மெட்டீரியல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிளான்ட் நேம் கேட்குதா, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ண பிளான்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளான்ட்டுக்குள்ளே இந்த மெட்டீரியல் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட்டட் அண்ட் வில் பி எக்ஸ்டெண்டட். ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது என்னென்னா பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அடுத்து டிவிஷன், வேலிட் ஃப்ரம், அதாவது ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளேயும் உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் இன்சைட் த ஈச் அண்ட் எவ்ரி ஹெட்டிங்ஸ் வாட் ஆர் ஆல் த காலம்ஸ் அவைலபிள் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் டேட்டா 1 அப்படின்னா என்ன மெட்டீரியல், அதுக்கு நீங்கள் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதான் வந்து என்னென்னா உங்களுக்கு சேல்ஸில் வருது. ஜஸ்ட் அ மொமெண்ட். ஸோ சேல்ஸில் உங்களுக்கு வருதுல்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு ஹெட்டிங்கையுமே சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே என்னென்ன சப் ஹெட்டிங்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இப்போ அவைலபிலிட்டி செக்குங்கிறது மிஸ் அவுட் ஆகுது. நான் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு, அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஹெட்டிங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே சப் ஹெட்டிங்ஸ் வரும். அந்த சப் ஹெட்டிங்ஸில் ஒரு சில காலம்ஸ் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும். ஒரு சில காலம் வந்து நான் மேண்டேட்ரியாக இருக்கும். நீங்கள் நான் மேண்டேட்ரி கொடுத்தீங்கன்னா எகைன் அண்ட் எகைன் வேறு ஒரு காலம்ஸ் போய் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை மேண்டேட்ரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் டேட்டாவை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் கொடுக்கையில எந்த காலமில் மிஸ் அவுட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலமில் வந்து உங்களுக்கு கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அந்த காலம்ஸில் போயிட்டு நீங்கள் டேட்டாவை சேவ் பண்ணிடணும். ஓகே, எம்ஆர்பி டைப் பிளானிங் டைம் ஃபென்ஸ், ஜஸ்ட் அ மினிட். ஸோ M4க்கு நான் கொடுத்துட்டேன். ஆனால் டைமிங் கேட்குறாங்க. ஸோ பிளானிங் எவ்வளோ நாளில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் 10. ஸோ எம்ஆர்பி கண்ட்ரோலர், ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எம்ஆர்பி கண்ட்ரோலர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா வேறு ஒரு எம்ஆர்பி கண்ட்ரோலர் போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக என்ன எம்ஆர்பி கண்ட்ரோலரோ அதனுடைய டீட்டெயில்ஸ் வரணும் நமக்கு. ஸோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் யூ கேன், இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டீங்க, ஒன்று நான் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கூட போய் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து கூட நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்படி ப்ராஜெக்ட் எதுவும் க்ரியேட் ஆகலைன்னு வந்துச்சுன்னா கண்டினியூ வித்தவுட் ஸ்பெசிஃபைங் ப்ராஜெக்ட்னு வரும். ஸோ அது நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி பார்த்து ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் அந்த பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், டிஃபைன் எம்ஆர்பி கண்ட்ரோலர்ஸ்ன்னு வருதா. இதில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு எம்ஆர்பி கண்ட்ரோலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். பிளான்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம், பட் ஸ்டில் ஏஎஸ் அப்படிங்கிற நேமில் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்ட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஜஸ்ட் மொமெண்ட். ஸோ பிளான்ட்டை நான் போய் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா ஹைடாக இருக்குது, எதுவுமே ஷோ ஆகலை அப்படின்னா ஏ ஸ்டார் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட்டனாக இருக்கக்கூடிய டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து அனதர் ட்ரிக். ஓகே, ஸோ A3 இதை க்ரியேட் பண்ணியாச்சு.
க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம கிரியேட் பண்ண பிளான்ட்டுக்கும் இதுக்கும் சிங்க் ஆகலன்னு வருது. மத்தபடி எதுவும் கிடையாது. ஸோ பிளான்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணோமோ அதுக்கு ஏத்த மாரி நமக்கு சிங்க் ஆகணும். தட்ஸ் இட். ஜஸ்ட் அ மொமெண்ட் கைஸ். ஒன்ஸ் அகைன் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்குள்ள போகுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் திருப்பியும் போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம ஒரு தடவை நம்ம அட்டம் பண்ணாலே போதும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எகைன் அண்ட் எகைன் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த மெட்டீரியல் ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த மெட்டீரியலையும் எம்ஆர்பி கண்ட்ரோலையும் கரெக்டாக சிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஹேஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு வரும். ஸோ இதை MM02 போயிட்டு நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க பார்த்தீங்களா பிளான்ட்டு. ஸோ அந்த பிளான்ட்டும் அதுவும் கரெக்டாக ப்ராப்பராக சிங்க் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே 2 பிளான்ட்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வை அது சிங்க் ஆகலை. ஸோ நான் இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதனுடைய டீட்டெயில் என்ட்ரிஸ் பார்த்தேன்னா எனக்கு அந்த பிளான்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த மெட்டீரியல் க்ரியேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஏதாச்சும் நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ MRP1 MRP2 இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ வந்து அடுத்தடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இது நீங்கள் பாஸ்ட் போகணுன்னா இந்த ஏரோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங்ஸ் போயிட்டு அந்த ஹெட்டிங்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப் ஹெட்டிங்ஸில் இப்போ இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்டு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் எதுவும் நீங்கள் ஆப்ஷனலாக வேணும் இல்லை ஏதாச்சும் எனேபிள் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி எனேபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேவ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வராது. இதுதான் வந்து என்னென்னா MM02 போய் செக் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வீவிங் பர்பஸ் MM03 அப்படிங்கிறத போய் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பேக் / போடலை. ஸோ அதான் எரர் மெசேஜ் வருது. ஸோ /n போட்டுட்டு MM03க்குள்ளே போனேன்னா உங்களுக்கு இந்த எடிஷன்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் MM01லையும் 02லையும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கிரே கலரில் வந்துடும். ஒயிட் கலர் வந்தால் மட்டும்தான் நம்மளால் எப்பயுமே SAPயில் வந்து எனேபிள் பண்ண முடியும் என்ட்ரிஸு. ஸோ வராதனால யூ கேன் லீவ் இட். ஸோ ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக்கிங் ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி யூ கேன் கம் அண்ட் கோ த்ரூ அந்த ஸ்க்ரீன் கால்டு MM03. ஸோ இதுதான் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஓவராலாக மாஸ்டர் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். செகண்ட் மெயின் ஹெட்டிங் இன் SAP MM. ஸோ அதனுடைய ஸ்க்ரீன். Okay, so thank you guys so much. Thank you so much once again so for watching my channel and you are giving a lot of supports. So thank you so much guys. So இன்னும் நம்ம நிறையா அடுத்து நம்ம next classes-ல இன்னும் நிறைய videos பார்ப்போம். So until that please do subscribe and keep watch on my channel. Thank you so much guys. Thank you. Bye bye.